we are producing more than 200 films in Kannada. Sudeep also, a very popular actor, and Puneeth also. Lot of films Puneeth has taken all the remakes from here. Yash also is a very upcoming young hero. So that's why we want to show our Kannada culture, our stories, because we have got 8 Gnanapita Prashasti. I think our the highest Gnanapita Prashasti. Our literature is so strong. So in this motive only we have come. Both the things, we are interested in business also. உங்கள் எல்லா பாஷையும் அங்கே வரும், நம்மளுக்கும் கொஞ்சம் அவகாசம் இங்கே பண்ணி கொடுங்க. அதனால் நாங்கள் இப்போது 28, 29, 30th 3 நாள் இங்கே ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்திருக்கோம். பாலு மகேந்திரா டைரக்ட் பண்ண முதல் படம் கன்னடா. கமல் அம்மா பார்த்த ஒரு நல்ல படம் அப்படின்னா கோகிலா. என்னோட ஹஸ்பண்ட் மணிரத்னம் முதல்ல டைரக்ட் பண்ணது பல்லவி அனுபல்லவின்ற கன்னடா ஃபிலிம் தான். அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணாங்க. முதல்ல அவருக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைச்சது கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான். நான் அந்த படமும் பார்த்தேன். எனக்கு பாலச்சந்தரோட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் நான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப ஆசை அவரால் இன்ட்ரடியூஸ் ஆகணும்னு. பட் அவர் மகேந்திரன் இன்ட்ரடியூஸ் பண்ணால் ரொம்ப கோச்சிக்கிட்டார். நீ ஏன் வெயிட் பண்ணல, நான் எனக்கு ஒரு நல்ல ஸ்டோரி வரைக்கும்னு. மகேந்திரன் சார்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் நான். ஆனால் நான் பாலச்சந்தரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் அவளோட தொடர்கதை கன்னடா தான். அந்த ஷூட்டிங் நடக்கும்போது 3ஆம் பிறை ஷூட்டிங்கும் பெங்களூரில் தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் நிறைய தொடர்பு இருக்குது. கர்நாடகா படத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்குது. முக்கியமாக இப்போ என்ன மாதிரி இருக்கவங்களாம் பார்த்து நீங்கள் படத்துலேயே நடிக்கிறது இல்லையான்னு கேட்பாங்க. நாங்கள் நடித்த நல்ல கன்னட படங்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க நிறைய பேர். கலைக்கு மொழியெல்லாம் வித்தியாசமே கிடையாது. நம்ம சந்தோஷமாக இந்த படங்களை பார்க்கலாம்.